ஏன்டா சாக்க குடுக்குறேன். அண்ட் இதுல ஒரு என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. வாவ் கையே நடுக்குது. மச்சி வாடா டேய். அதுக்குள்ள போடுறானே. ஃபுல்லாவே ஃபோக் தான், ஒன்றுமே தெரியல. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதுஷன். மாத்தலை ட்ரிப்போட 4வது வீடியோ தான் இது. கடைசியாக மீனல்ல வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது வந்து நாங்கள் கம்போலைக்கு போகிறதுக்கு வந்துட்டோம். ஸோ எதுக்கு இதில் நின்றேன்னு சொல்லி பார்த்தா வந்து தூரத்தில் அம்புழுவாக தெரியுது. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க, ஜூம் போட்டு காட்டுறேன். இங்கே தெரியுது வரணுச்சு. இப்போ என்ன இருக்கிறோன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு வியூ தெரியுது. ஒன்றும் இல்லை, அதே டவர் தான். அப்படியே காட்டுறேன் பாருங்க, கொஞ்சம் கிட்ட வந்துட்டு அவ்வளோதான். அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். செமையாக இருக்குல்ல மச்சி. ஸோ இதால் போகும். ஏன்னா அம்புழுவா மெட்டாவரில் வந்து நான் முதல் தரம் வந்தப்போ இங்கே இருந்து பைக்கை நாங்கள் அங்கே வரைக்குமே பார்க் பண்ணலாம். ஆனால் இப்போ இதுலேயே ஸ்டொப் போட்டு வச்சுருக்காங்க. இதில் அந்த புதுசாக ஊஞ்சல் நான் பேக் கேமராவில் கிளியராக காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே இந்த ஊஞ்சல்லாம் புதுசாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ஒரு கவுண்டரும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் போக இந்த பக்கம்பா பேக்கை கொண்டு அங்கே வைக்கிறது பற்றி இதான் அந்த ஊஞ்சல் ஆடலண்ணா. ஆனால் உண்டு ஆட வருவோம். இப்போ ஆட ஆசையாக இருக்குது. 2 காலம் விட்டாங்க நினைக்கிறேன். வேடாம் போல. யா ஒரே ஃபோக்காக இருக்குது வரமா. அங்கேருந்து இது வரைக்கும் நடக்க விட்டாங்க மச்சி. நான் கடை பார்க்கிங் இதில் ஆண்டா பண்ணியிருந்தாங்க. இதுதான் பார்க்கிங்காக இருந்தது. டிக்கெட் கவனம் வச்சுருக்கேன். அதில் வாசலில் கொடுத்தா தான் உள்ள விடுவானே. நாங்கள் தெரியுது பாப்பா மாவாவே என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. Again this view. wow, ஒரு மனசு. நாங்கள் வந்த டைம் சரியில்லை, ஃபுல்லாக ஃபோக்காக இருக்கு. கணக்கு பேர் இங்கிலீஷில் போக்கா காமெடி பண்ணுறது சொல்றடே. போகிறேன்னா மேலே போகும். கையே நடுக்குது. மச்சி வாடா டேய். கொஞ்சம் கூட மேலே கொஞ்சத்துக்கு இந்த இடம் அப்படி தெரிஞ்சுக்க காட்டலான்னு காட்டி என்னடா இந்த வீடியோ கொஞ்சம் மாதிரிக்குன்னு யாராச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கூட தான் இருக்க போது. என்ன சொல்கிறேன், நான் முதல் அம்புழுவா டவர் பார்க்க வந்ததும் அதில் சில இன்ஃபார்மேட்டிவாக சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒரே காணொலியாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே ஃபோக் தான், ஒன்றுமே தெரியல. நான் தெரிஞ்சு ஏதாச்சும் ஒன்று காட்டலான்னு பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் ஆனால் இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒன்றை சரி காட்டலாம்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்த தடவை எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால் என்னால் இந்த வியூ காட்டலாது. 6 மணி ஆக போகுது. 6 மணி நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது வந்து தம்புளுக்கு எப்படி நாங்கள் போய் சேர 9 மணி எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு 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 இது ஒன்று தான் அப்போ தான் பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வாயில இருந்த சாப்பாடு 1 மணி தேர்ந்த பிறக்கா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு எனக்கு தெரிஞ்ச எப்படியும் 10:30 ஆகும்னு நினைக்கிறேன் போய் சார். 2-3 இடத்துல புக் பண்ணி பார்த்தா ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ டவுனுக்குள்ளே நேராக போயிட்டு தான் மிச்சத்தை பார்க்கணும். இருக்கலாம், ஆனால் டேஞ்சர். என்னடா இவங்க இந்த வீடியோ முடிஞ்சுதான்ட்டு யாராச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா கிடையாது. நான் இதுக்கு முதல் ஒருக்கா வந்தப்போ தெளிவாக இன்ஃபார்மேட்டிவாக சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ இந்த வீடியோ முடிஞ்சதுலேருந்து தொடர்ந்து அப்படியே வந்துட்டுருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். அது என்ன டைம் வரணும், என்ன டைமுக்கு உள்ளே வரணும், அதில் என்னென்ன விஷயங்கள் தெரியும், அந்த இடத்துல ரெண்டு பார்த்தா சில முக்கியமான இடங்கள் எல்லாமே தெரியும். அது என்னென்ன இடங்கள்லாம் தெரியுமன்றதை டீட்டெயிலாக அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள். இருக்கும் எங்கே போகிறோன்றதுன்ற சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து கிழக்கு பக்கம் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் பீதுருதலாகல மலை தெரியும். அது மாதிரி தெற்கு பக்கம் பார்த்தோன்னு சொன்னால் சிவனொளி பாத மலை தெரியும். வடக்கு பக்கம் நக்கிள்ஸ் மலை தொடரும். மேற்கு பக்கம் பைபிள் ராக். இது எல்லாம்
எல்லாமே தெளிவாக வானம் இருக்கிற நேரத்தில் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கேன்னு தானே பார்க்குறீங்க. சில பேருக்கு நான் வந்தப்போவே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்தது அம்புலுவாவ கோபுரம். கண்டி மாவட்டத்தில் இருக்கிற கம்பளை என்ற இடத்துல காணப்படுற இலங்கையின் முக்கியமான ஒரு பிரபலமான சுற்றுலா தலம்னு சொன்னால் இந்த அம்புலுவாவ கோபுரம் தான். சரி வாங்க நாங்கள் அங்கேயே போயிடுவோம். சரி வர்றப்போ முதலாவது வியூ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஹாய், செம்மையா இருக்குல்ல. மூணாம் தரம் வரேன். உண்மையாகவே சன்செட் வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்களேன், நான் அப்படியே காமிக்கிறேன். மேலேயும் போவோம், மேலே போகுமா ஜி? இதில் சன்செட் மேலே போகுமா? செம்மையாக இருக்குல்ல இது. மேலே போமா. ஸோ இப்போ ரெண்டாவது வியூ பாயிண்ட் போவோம். ஜி மேலே கொஞ்சம் அந்த கொஞ்சம் பழச்சு ஒரு கொஞ்சம் தான். ஸோ வந்துட்டு இருக்காங்க. இப்போ 5 மணிக்குள்ளே உள்ளுக்கு வந்தவங்க தான் வரலாம். 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மண்டேல அடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது இருக்குது. என்ன பேக் வியூவில் செம்மையாக இருக்குல்ல. அமேசிங்காக இருக்கு உண்மையாகவே. வாவ், இது நம்ம வேட்டி. ஸோ இப்படி மேலே போனால் இப்படி மேலே போகலாம். ஸ்டெப் பண்ணாலும் ஸ்டெப் ஆக மாட்டேங்குது. போயிட்டு இருக்கு. இதுக்கான மேலே போகலாம். கிறுக்கு பட்டுச்சா? ஓ ஸோ இது நம்ம சோ பஞ்சி தலை அடிக்குதாம். நம்ம குரோவ கூட்டம் தான் பாருங்க மேல இருக்குது. சரி வாங்க மேலே போ. வாவுன்ற மாதிரி தாங்க இருக்கு. பாருங்க அந்த முகில். நான் இதுக்கு முதல் வந்த டைம்லாம் இவ்வளவு தெளிவா எனக்கு தெரியல. அங்கே வரைக்கும் அவ்வளோ இதாக இருக்கு. முதல் தடவை வந்தப்போ அந்த முகில் எல்லாம் மூடி அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இந்த தடவை ஹெல்மெட்லாம் இருக்கப்படுது. வா, செம்மையா இருக்குல்ல. 1 minute கொஞ்சம் ரொம்பவே டொப்பு கறிட்டோம். அந்த வியூவை பாருங்களேன், அமேசிங்குங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. நான் இதுக்கு முதல்ல அந்த 2 தரமும் இவ்வளவு தூரம் உயரத்துக்கு ஏறல. இந்த ரோட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம இந்த ரோட்டெல்லாம் வந்திருப்போம். அங்கேருந்து வந்து அப்படியே இதில் வந்து இப்படி 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 வந்திருப்போம். பயமா இருக்குங்க. எங்க இருக்கீங்க? ரொம்ப கீழே இருக்கிறோம். பயமா இருக்கு. ஏன்டா சாக்க கொடுக்குற? பயப்படல. இதுக்கு இருந்து வெட்டி போட்டோ எடுக்குது. ஸோ பைபிள் எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து ஒருத்தங்க நம்மளுக்கு ஹாயாட்டுறாங்க. எங்கடா வேட்டிக்கு மேலே கிடப்பட தெரியல. வேட்டிக்கு மேலே கிடத்துட்டு அவனுக்கு வேட்டுக்கு தெரியாத. காட்டுறான் அங்கே பாருங்க, கை காட்டுறாப்புல.
வாங்க கொடுப்போம். கீழே கீழே போகணும். இப்போ நம்ம பசங்க வெள்ளைக்காரிங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அவாவில் இருக்காங்க. வைத்தியக்கார பசங்க. இதுக்கு பிறகு நாங்கள் எங்கேயுமே பார்க்க போகலை. அங்கே இருந்து அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வெளுக்கிட்டோம். இடையில் வர்றப்போ அன்றைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பிறகு வெளுக்கிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். நாங்கள் தம்புள்ளைக்கிட்ட வர்றப்போ சரியான மழை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இது முன்ன முறுக்கா போன வீடியோ தான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், என்னோடய யூடியூப் சேனலில் சிக்கலாகி நான் புதுசாக நியூ சேனலில் போடுறதால அந்த வீடியோஸை வந்து இதுலேயும் போட்டிருக்கேன். 6 மணி ஆக போகுது. 6 மணி நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது வந்து தம்புள்ளை. தமிழுக்கு எப்படி நாங்கள் போய் சேர 9 மணியா எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு 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 இது ஒன்று தான் அப்பதான் பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வாயில இருந்த சாப்பாடு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 10:30 ஆகும்னு நினைக்கிறேன் போய் சேர. 2-3 இடத்துல புக் பண்ணி பார்த்தா ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ டவுனுக்குள்ளே நேராக போயிட்டு தான் மிச்சத்தை பார்க்கணும். இருக்கலாம். அடுத்தது சிகிரியா பார்க்க போகிறோம். மறந்துடாமல் பாருங்கள், ஏன்னா சிகிரியாவுக்கும் தமிழர்களுக்கும் இதுவும் சம்பந்தம் இருக்கா இல்லைன்றதை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.